பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகின்ற தேவனுடைய பிரசன்னமும் வல்லமையும் உங்களோடு இருப்பதாக. சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் அழகான ஒரு வசனம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினாலே, அதாவது என்னாலே ஆகும். நான் எந்த மனுஷனோடு இருக்கிறேனோ அந்த மனுஷன் காரியம் ஜெயமாய் முடியும். இதை தேவனே சொல்லுகிறார். என்னை எல்லாமல் உங்களாலே ஒன்று செய்ய முடியும். நிறைய பேருடைய சுய பலத்திலே, சுய அறிவிலே, சுய ஞானத்திலே இன்னும் வாழ்கிறார். இறைவனை நம்புகிற ஊழியராக இருந்தாலும், விசுவாசிகளாக இருந்தாலும், எல்லா சக்தியும் அவர் கையில் இருக்கிறது, எல்லா அருளும் அவர் கையில் இருக்கிறது. தன் பலத்தை நம்புகிறவன் மூடன். அதுதான் நீங்க இறைமையை 17:7 படிச்சீங்கன்னா, மாம்சத்தை மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிற மனுஷன் அங்கே சபிக்கப்பட்டவனாக இருந்தது. அப்போ நீங்க அதே இறைமையை 17:5 கர்த்தரை விட்டு விலகி சபிக்கப்பட்டான். 17 அவன் பாக்கியவானாய் மாறினான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையை கொண்ட மனுஷன் பாக்கியவான். அப்போ உன்னுடைய வாழ்க்கை எப்போது பாக்கியமாக மாறுகிறது? நம்ம யாரை சார்ந்து வாழுகிறோம்? என் தன்மையான எண்ணங்கள் நம்ம கூட இருக்கிறது. இவரை ப்ளீஸ் பண்ணா, இவரோடு இருந்தா ஜெயிச்சிடலாம், இல்லைன்னா என்னால முடியும், ஏன் என்னால முடியாதா, நான் பார்த்துக்குவேன். இப்படி தன் அறிவை நம்புகிறவன் மூடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ மக்களே, நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் மேலே ஒரு இறைவன் இருக்கிறார். அவருடைய கருணை, அவருடைய இரக்கம், அவருடைய உதவி தேவை. அவரே சொல், என்னை இல்லாமல் உங்களாலே ஒன்று செய்ய முடியாது. தேவ மக்களே, இங்கே ஆலயத்தை கட்டுவதற்கு செருபவேல் என்ற ஒரு அரசனுடைய பேர். அவர் யூதா கோத்திர அரசன். அவனுக்கு ஆண்டவருடைய ஆலயத்து மேல ஒரு ஆசை, ஆலயத்தை கட்ட வேண்டும் விரும்புகிறான். நீங்களும் கவனிக்கணும். நீங்க ஆலயத்தை கட்ட நினைக்கலாம், வீடு கட்ட நினைக்கலாம், நல்ல இன்டென்ஷன் தான், நல்ல எண்ணங்கள் தான். ஆனால் அது வாய்க்க வேண்டும் என்றால் தேவனுடைய உதவி நமக்கு தேவை. சங்கீதக்காரர் சொல்கிற 121 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இன்றைக்கு ஒத்தாசை எங்கிருந்து வருகிறது? யார் நமது ஒத்தாசையாக, யாரிடத்துல சகாயம் நமக்கு வருது, யாரிடத்துல இருந்து உதவி வருகிறது, யார் நமக்கு உதவி செய்ய முடியும்? இது நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுதான் ஆண்டவர் அந்த செருபாவேலை வைத்துக் கொண்டு நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன? உங்க அறிவோ திறமையோ இந்த காரியத்தை செய்துவிட முடியாது. என்ன இல்லாமல் உங்களால் ஒன்று செய்துவிட முடியாது. அப்போ பலமோ பராக்கிரமோ, என்னுடைய அறிவும் என் திறமையும் உதவாது. அப்போ இறைவனுடைய கருணையும் தயவும் இருக்க வேண்டும். நீங்க புதிய ஏற்பாட்டை படிக்கும் போது விரும்புகிறவன் அல்ல, ஓடுகிறவனால் அல்ல, இறங்குகிற தேவனால். நீங்க அந்த வார்த்தைகள் எல்லாம் என் மனதில் வைத்து, நான் எவ்வளோ ஓடுகிறேன், நான் எவ்வளோ பிரயாசப்படுகிறேன், ஆனால் தேவனை நீர் எனக்கு இறங்கும். அந்த விருப்பம், அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா வாழ்க்கையில ஜெயம். அங்க சொல்ல வார்த்தை, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவினாலே. இன்றைக்கு ஒரு கணம் சிந்தித்து, தேவனே என்னை மன்னித்து, என்னை பசுத்தப்படுத்தி, என் சுய அறிவிலே, சுய ஞானத்தில் ஓடிக்கொண்டே இருக்க எனக்கு உதவி செய்ய. நானே திருப்தி அடைக்கிறேன், நானே வருத்தப்படுகிறேன். இன்றைக்கு உங்க மேல பாரத்தை வச்சிடப்பா. வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை அவர் தள்ளாட ஓட்டார். உன் வேலையை பாரத்தை வைக்கிறது என்னால முடியல, நீ ஒத்துக்கொண்டு பாருங்க. ஆண்டவருடைய கருணையும் இரக்கம் தூக்கி விட. ஏனென்றால் அவர் உங்களுடைய தகப்பன், உன்னை சிருஷ்டித்த கர்த்தர். என்னிடத்திலே வருகிறவனை நான் புறமே தள்ளுவேன். நீ யாராயிரு, நீ ஆணாயிரு, பெண்ணாயிரு, அங்கு ஏழையாரு, பணக்காராரு, யாராயிருந்தாலும் அவர் உதவி செய்வதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். அதைத்தான் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவினாலே ஆகும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் பெற வேண்டும் என்றால் அந்த இடத்துல செருபாவேல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அவனுடைய வார்த்தைக்கு வசனம் சொல்லுகிறது பாருங்க, பெரிய பர்வதமே ஏமாத்திரம் என் செருபாவேலுக்கு முன்பாடு சமூகமாவாய். இது இடைப்பட்ட காலத்துல அங்க பைபிள் சொல்லப்பட்ட நான் புரிஞ்சுக்கிறேன். அவன் கீழ்ப்படிந்தான், தேவனை நம்பினான், தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். இதனை செஞ்சு பாருங்க, ஆண்டவர் நான் கீழ்ப்படுகிறேன், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவர் சத்துக்களை கீழே கொண்டு வருவார். நீ விரும்பின காரியம் ஜெயமாக்குவார். நீ ஒரு வீடு கட்டலாம், பொருள் வாங்கலாம், வேற எதை ஒன்றாலும் நீ அழகாக செய்யலாம். கர்த்தருடைய உதவி எப்போது உனக்கு இருக்கும். சகரியா 4:6 படி தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதாக. God bless you. God bless you.